ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குக்கிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எந்த ஒரு செயலுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குரிய எண்டுக்கு நம்ம போக முடியாது. அந்த எண்டில் தான் நமக்குரிய சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக அடையணும். இதுக்கு இடப்பட்ட தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப ஏறாலும் அது நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த கஷ்டங்கள் நம்ம தாண்டினா நம்மளுடைய எண்டில் சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மரக்கன்று நட்டு வைக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே மரக்கன்று நட்டு வச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அது யாருமே பராமரிக்க மாட்டாங்க. அது பராமரித்தா தான் அது ஒரு மரமாக உருவாக்கி நமக்கு கனி தரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய சக்ஸஸ், நம்மளுடைய எண்டில் இருக்கக்கூடிய நம்ம சக்ஸஸ்க்காக நம்ம ஓடிட்டே இருக்கணும். நம்மளுடைய சக்ஸஸ் நம்ம கையில் கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம எங்கேயுமே பிரேக் ஆகி நிற்கக்கூடாது. ஸோ இதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாரோடைய கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் குக்கிங் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, புதுசாக வாங்கின அரிசியை வடிக்கும்போது பார்த்திங்கன்னா குழஞ்சிடும். நம்மளுக்கு எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும் நமக்கு தெரியாது. அதனால் குழஞ்சிடுச்சின்னா அரை மூடி எலுமிச்சை பழச்சாறை விட்டு இறக்குங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா பொலன்னு இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆம்லேட் போட போகிறீங்களா, முட்டையோட 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி ஆம்லேட் போடுங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கூட்டோ இல்லை பொரியலோ இது எது செஞ்சாலும் சரி, கொஞ்சம் கடலை மாவை தூவி ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்குங்க. அதோட மனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கமகமன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை திரிக்கும்போது, அதாவது கோதுமை அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை சேர்த்து அரைங்க. சப்பாத்தி இல்லை பூரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கொண்டைக்கடலை பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் போடணும். நம்ம நிறைய போட்டுட்டோன்னா சப்பாத்தி இல்லை பூரி எதுவாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா வரட்டி மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் கொண்டைக்கடலை யூஸ் பண்ணுங்கள். கோதுமை ரொம்பவே ஹெல்த்தியானது. ப்ளஸ் கொண்டைக்கடலையும் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் முக்கியமாக சாப்பிட வேண்டியது, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5. டிப் நம்பர் 5ல் பார்த்திங்கன்னா, பூரி நிறைய பேர் சுடுவோம். பூரி பார்த்திங்கன்னா அப்படியே உப்பெல்லாம் இருக்கும். நம்மலாம் பூரி சுடுவோம் கொஞ்ச நேரம், அப்போ தான் பூரி சுட்டு வைப்போம். நல்லா உப்புன மாதிரி இருக்கும். தட்டில் வைக்கிறது கூட அப்படியே பூரி அப்படியே அமுங்கிடும். ஸோ இதுக்கான சீக்ரெட் என்னென்னு பார்த்திங்கன்னா, 1 கப்பு மாவுனா 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை கலந்து அதை பிசைஞ்சு பூரி சுடுங்க. பூரி அவ்வளோ உப்பெல்லாம் இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ தினமும் எங்கள் வீட்டில் அந்த பூரி தான் போயிட்டுருக்கு. இத்தனை நாள் இந்த சீக்ரெட் எங்களுக்கு தெரியாது. டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் இளஞ்சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உர ஊட்டினா தான் தயிர் நல்லா தோயும், சுவையும் டேஸ்ட்டாக இருக்கும், தயிரும் நல்லா கெட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, டிப் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவை உப்புமா செய்வோம். ரவை உப்புமாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. தமிழ்நாட்டில் ரவை உப்புமா பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இந்த ரவை உப்புமா மீந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. அது கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வடை செய்ங்க. ரொம்பவே டேஸ்டியான ரவா வடை ரெடி ஆகிடும். டிப் நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ போடும்போது டீ தூள் கூட சர்க்கரையை போட்டு கொதிக்க விடாதீங்க. ஏன்னா டீயோட சுவை குறைஞ்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீ அப்படியே கொதிச்சிட்டே இருக்கும், அப்போவே சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போட்டு அது கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸே அணைப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா டீயோட டேஸ்ட் குறைஞ்சிடும். டிப் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சமாக சமையல் உப்பு சேர்த்திங்கன்னா நிறைய தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். டிப் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு வைங்க. இட்லி பஞ்சு பஞ்சாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய குக்கிங்கில் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.